யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே இதோ பாருங்க, ஒரு வாரம் இவன் கூட தங்க போறதுக்கு ஏற்கனவே நான் மைண்ட ப்ரிப்பேரா பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கிற என்ன திரும்ப திரும்ப சோதிச்சு பார்க்காதீங்கன்னா. ஆண்டா என்ன நோண்டா? ஒழுங்கா சொல்லுங்க, இந்த மஞ்ச சொக்க ஐடியா யாரோடது? இட்ஸ் மீ. தெரியும்னா எனக்கு அப்பவே தெரியும். என்னோட முழு சந்தேகமும் உன் மேல மட்டும்தான் இருந்துச்சு. நான் கலெக்ட் பண்ணிட்ட இன்ஃபர்மேஷன்லாம், பட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு தான் கேட்டேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் இந்த வீட்ல உன் மண்டைக்கு மட்டும்தான் உதிக்கணும். தாத்தா பெரிய மனுஷனேன்னு பாக்குறேன், உன் பொண்டாட்டி சேட்டை வர வர சுத்தமா சரியில்லை பாத்துக்க. டேய், அவ சேட்டை பண்ணுவாதான், அவளுக்கு அதுக்கான உரிமை இருக்குதான். அவ எந்த சேட்டை பண்ணாலும் அதை நியாயமா பண்ணுவா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் எவ்ரி டைம் இன் மை லைஃப் அழகர். இட்ஸ் ஓகே பேபி, ஆல்வேஸ் ஐ அம் சப்போர்ட்டிங் யூ. பாத்தியாடா பாத்தியா? பாக்குறேன் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த தாத்தா உனக்கு அடிக்கிற ஜால்ராவுக்கு தான் நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கனே. ஏய் சஞ்சய், ஏன்டா கோவப்படுற? கிளம்புற நேரத்துல நீங்க மனசு திருப்தியோட போனாதான்டா திரும்பி வரும்போது திருப்தியா வரலாம். இதோ பாருங்க டாடி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லுங்களா? ஏதோ அவன் கலருக்கு கூட அந்த மஞ்சள் சொப்பா நல்லா இருக்கு, என் கலருக்கு நல்லாவா இருக்கு? டேய் கலரை பத்தி பேசாதடா. அப்படிதான் பேசுவேன். இது வரைக்கும் இந்த மாதிரி கேவலமான கலரை நான் போட்டதே கிடையாது. ஆனா உன் மாமனார் அந்த கலர் தானே தம்பி போட்டிருக்காரு. அத்தை சூப்பர்ண்ண. புகழாதடா ரோகித் காலையில அத்தைய. யாருக்கு யாருக்கு அந்த மஞ்சள் சொக்க மாமனார்னு இப்ப சொல்ல வராத்த? இவன் ஒருத்தன் ரிவைண்ட் பண்ண சொல்லுவான், நல்லா தானே காதுல கேட்டிருக்கோம். கேட்டுச்சு இருந்தாலும் திரும்ப சொல்லுங்க பாக்குவோம். டேய் தம்பி, நான் சொன்னேன் ரோகித்துக்குன்னு சொல்ல வந்தேன்டா. அது டங்க் ஸ்லிப் ஆகி உன் காதுல தவறுதலா விழுந்திருக்கும். தவறி விழுந்துச்சோ தவறாம விழுந்துச்சோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஒரு வாரம் ஒழுங்கா போகும். இல்ல தேவையே இல்லாம வேற எந்த கதையாவது இதுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு நினைச்சீங்க, குடும்பத்து கூட கான்டாக்டே இல்லாம போயிடுவோம் பாத்துக்கோங்க. டேய் அப்படி பெரிய பெரிய வார்த்தை சொல்லாதானே. சொல்லணுமா வேணாமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். தேவையே இல்லாம என்ன இழுத்து வச்சு பேசுனீங்க அப்புறம் பாருங்களா. சரி நீ வேற ரொம்ப கோவப்படுற, அதனால டைம் வேற ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. என்னது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணுமா? இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கியா நீ? ஆமாண்டா, கல்யாணம் ஆகிட்டு முத மாமனார் வீட்டுக்கு போறீங்க. அத்தை சாரிடா மறுபடியும். அவன் கல்யாணம் ஆகிட்டு போறான், நீ கல்யாணம் ஆகாம போற. எப்பவுமே அப்படித்தான் போவேன். அது அப்புறம் பாப்போம். முழுசா கேளுடா, நீ வேற நடுவுல பிரேக் போடுற. முன்ன பின்ன பேசும்போது ஒரு சில வார்த்தை அப்படி கூட குறைச்சு போகும் தான், அதெல்லாம் அப்படியே காலில் வாங்காத மாதிரி போய்க்கணும். நீ அதை திரும்ப என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கா? நீ சொல்லத்த அவன் கிடக்குறான். முத மாமனார் வீட்டுக்கு போறீங்க, அதனால பார்த்து பக்குவமா அவங்க மனசு கொணாம நடந்துக்கணும்னு. என்ன கல்யாணம் ஆனோடனே பொண்ணுக்கு பண்ற அட்வைஸ் மாதிரி உட்கார வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, கல்யாணம் ஆகி போற பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, மாமியார் வீட்டுல போய் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களடா. அது பொண்ணுக்கு மட்டும் இல்ல பையனுக்கு தான். இப்ப கல்யாணம் ஆகிட்டு என் புள்ள அவங்க மாமனார் வீட்டுக்கு போறான், அதனால அவனுக்கும் எப்படி இருக்கணும் போகணுன்றதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்லடா ஒரு அம்மாவா. என்ன குடும்பம்னு தெரியல, இவங்க எல்லாம் என்ன கேரக்டர்னு என்னால இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்க முடியல. அவ்வளோ டஃப் கொடுக்குறாங்க தெரியுமா? ரோஹித், ஐ எம் சிங்கிங் சாங் நவ், ஆர் யூ ஓகே பேபி? ஆனா நீ பாடு பாட்டி, ஐ எம் ரெடி. காதல் பண்ண திமிரு இருக்கா, கைய பிடிக்க தெம்பு இருக்கா, உனக்கு ஏத்த பொண்ணு இருந்தா அவளுக்கு ஒன்ன பிடிச்சி இருந்தா, கள்ளத்தனமா காதலும் பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு. பேரா பேரா ஏன் செல்ல பேரா, ஜோர ஜோரா லவ் பண்ணு பேரா. வரையிருங்க பாட்டி, கேளுன்னா நான் பாடுறேன். பாடா. பொண்ணுங்களத்த நம்புறது தப்பு, கவுத்து புட்டா ஊரெல்லாம் கப்பு, காதல் ஒரு வாலிபம் அப்பு, இறங்கி புட்டா ஒண்ணுமில்ல சப்பு, நெஞ்சுக்குள்ள வேணுமாடா உப்பு, இல்லனா என் கதை தான் ஆப்பு. புரியுதா? அவன் கிடக்குறான், நீ சொல்லு பாட்டி, காதல் வந்தா என்னென்ன பண்ணும்? ஒழுக்கத்துல ராமன் ஐயருங்க, சீதைகளை தேடிதான் பிடிங்க, தேவதாச மரங்கடா முதல்ல, மன்மதன நினைங்கடா அதுல, கெட்டியான காதல உடைக்க கொம்பனாலும் முடியாது இங்க. போதும், பாட்டு கச்சேரியை நிறுத்துங்கண்ணா. சரிடா தம்பி, சஞ்சய் வேற கோவப்படுறான், நீங்களும் நேரத்துல கிளம்புங்க. தம்பி பார்த்து பக்குவமா இருக்கணும். பொண்ணுக்கு மாமியார் குடும்பம்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல அது இருக்காது. ஏன்னா வரப்போற பொண்ணை நான் மகளை தான் பாத்துக்க போறேன், அதனால இருக்காது. ஒருவேளை உனக்குங்க மாமனார் குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சாமி.
எடுத்து பேசக்கூடாதுப்பா. பொண்ணை பெத்தவரு அப்படிதான் 4 வார்த்தை கூட குறைச்சு பேசுவாரு. அவர் பொண்ணை பெத்தவராச்சுன்னு நீ விட்டு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும். இதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா? மருமகளுக்கு எப்படி நாத்தனார் கொடுமை இருக்குமோ அதே மாதிரி போற இடத்துல உங்களுக்கு கொழுந்தியா கொடுமை இருக்கதான் செய்யும். அதுதான் தெரியுமே, கொழுந்தியா மட்டும்தான் பிரச்சனை. அதுதான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. டே பட் உனக்கு இருக்கிற கொழுந்தியா நல்ல பொண்ணு. உன் கொழுந்தியா இல்ல அப்படின்னா நீ அங்க போய் டிராவல் பண்ணவே முடியாது. அதனால யாரை நம்பி உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்புறமோ இல்லையோ, கீர்த்தனாவை நம்பி தான் அனுப்புறோம். அவ உங்களை நல்லதா பாத்துப்பா. அப்படி பாத்துக்கிற பொண்ணு முன்ன பின்ன ஏதாவது சஞ்சய் கொடுமை பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா, சஞ்சய் கொஞ்சம் பொறுத்து போ சாமி. ஏன் நான் ஏன் பொறுத்து போனோம்? அந்த புள்ள உன்னை கொடுமை பண்ணதானப்பா நினைக்குது, ரோஹித்துக்கு ஹெல்ப் பண்ணதானே நினைக்குது. அப்படி இருக்கும்பொழுது ரோஹித்துக்காக நீ தானே சாமி பொறுத்து போனோம். முடியாது. அதெல்லாம் அவன் எனக்காக பொறுத்துப்பாமா. நாயப்பா செருப்பு கொண்டு அடிக்கிறான்னா அவ்வளவுதான், பண்ண வேண்டிய அட்வைஸ்லாம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். போற இடத்துல இந்த அப்பா அம்மா வளர்ப்ப குறை சொல்லாத அளவுக்கு 2 பேர் இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டு வரணும். நல்ல மருமகன்ற பேரோட நந்தினியை கூப்பிட்டுக்கிட்டு வலது கால் எடுத்து வச்சு இந்த வீட்டுக்கு வரணும். அத்தை ஆத்தி தட்டோட ரெடியா இருப்பேன். சரிங்க. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க, பத்திரம். பாருங்க, இவ்வளவுதான் உங்க லிமிட். நீங்க வந்து பொண்ணு கேட்டதும் போதும், அதுக்காக என்ன அடமானம் வச்சதும் போதும்னா. என்னோட அப்படி சொல்லிட்டேன். ஐயோ அத்தை போதும்னா, நீ மட்டும் பேசாத. நான் அவ்வளோ டென்ஷன்ல இருக்கேன். நீங்களாம் வந்து பேசுறது போதும், எங்களை சென்ட் ஆஃப் பண்றதும் போதும். இதுக்கப்புறம் எங்களை பார்க்க வரேன்னு அந்த வீட்டு பக்கம் வராதீங்க. மீதி இருக்கிற இந்த ஒரு வாரத்தை நானே தலையெழுத்து நினைச்சுக்கிட்டு அவன் கூட டிராவல் பண்ணி எப்படியாவது அவன் பொண்டாட்டி அவன் கூட சேர்த்து வச்சிருவேன். கூப்பிட்டு வந்து வீட்லயும் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் உன் பேரனாச்சு, உன் பேத்தியாச்சு, நீங்களாச்சு. அப்ப நாங்க வரக்கூடாதுடா. கண்டிப்பா வரக்கூடாதுண்ணா. கண்டிப்பா வரவே கூடாது. நான் பாத்துக்கிறேன். நீங்களாம் உங்க வேலையை மட்டும் பாருங்கண்ணா. இட்ஸ் ஓகேடா, நீ முடிச்சுப்பேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீ பாத்துக்கோன்னு. அம்மா போயிட்டு வரேன். போயிட்டு வா சாமி. எந்த ஊர்லயாவது நடக்குதாமா? எந்த ஊர்லயாவது நடக்குதா இப்படி ஒரு அக்க போர்லாம்? இங்க மட்டும்தான் நடக்கும்னா இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. இப்ப கூட தப்பு இல்ல. ஆபீஸ்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ வேற இல்லையா? ஆபீஸ் கரெக்டா நடக்காதுடா. பசங்களாம் ஓபி அடிக்கதான் நினைப்பாங்க. ப்ராஜெக்ட் கூட நீ சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னல. அதனால நான் வேணும்னா போயிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒரு வாரம் இருந்துட்டு வரதுக்கும் ப்ராஜெக்ட் முடியறதுக்கும் கரெக்டா இருக்கும்டா. அதனால நான் போய் ப்ராஜெக்டை பார்க்கட்டா சாமி. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இப்படி பைக்ல எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுல மச்சான். இந்த பைக்ல போற சான்ஸை கூட என் மாமனார் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காருடா. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் என் சஞ்சய் கூட இப்படி ஒரு டிராவல். நான் என்ன கேட்டேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னடா கேட்ட? பைக் சவுண்ட்ல காதுல விழல. விழுந்தாலும் விழாத மாதிரி தானே நடிப்ப. தெரியுதுல்ல, மூடிக்கிட்டு வாண்ணா. சீப்பா பூவாசம் மேடை போடுதம்மா, பின் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் மாஜையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில். டேய் சன்சை, நீயும் பாடுடா. வைப் பண்ணிக்கிட்டே போவோம். வைப் பண்ணிட்டே போறதுக்கு நம்ம நான் குற்றாலத்துக்கு டூரா போறேன் சொல்ல. குற்றாலத்துக்கு டூராடா போறோம். டேய் குற்றாலத்துக்கு டூர் போறதை விட இது சூப்பரான விஷயம்டா. மாமனார் வீட்டுக்கு மருமகன் போய் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தங்க போறேன். என் பொண்டாட்டி ஒரு வாரம் பார்த்துக்கிட்டே இருக்க போறேன். எவ்வளவு பெரிய சான்ஸ் மச்சான். திரும்பவும் சொல்லிட்டேன், நீ போனாயா? அதுக்கு நான் ஏன் கூட வரணும்? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன சீப்ப இந்த ஒரு வார்த்தையை சொல்லி மொத்த கதையும் ஓட்டிட்டுனா. டேய் ஹெல்மெட் அடிச்சும் போயிட்டு வந்திருக்கலாம்டா. எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம இந்த மாதிரி நீ பைக்ல டிராவல் பண்றது, அங்க போய் இருக்கிறதுலாம் எவ்வளோ பிரச்சனையாகும் தெரியுமாடா? நம்ம தான்டா யாருமே நம்மள நோட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். பட் நீ எவ்வளோ பெரிய ஆளு. உன்னை நோட் பண்றதுக்கு 10 பேர் கழுகு மாதிரி காத்துட்டு இருப்பானுங்கடா. ஹெல்மெட் அடிச்சும் போட்டு தொலைனாயா? ஏன் மச்சான், செக்யூரிட்டி கார்டே கூட இருக்கும் பொழுது எனக்கு என்ன பெருசா செக்யூரிட்டி தேவைப்பட போது? உன்னை மீறி யாராவது என்ன தொட்டுருவாங்களாடா? கான்ஃபிடென்ட்னா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகாது. எவனாவது அடிக்க வந்தான் நான் மாட்டுக்கு ஓரமா போய் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். அடிச்சுட்டு போங்கடா நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்படியா மச்சான்? அப்படித்தான். சரி சரி, அது யாராவது வரும்போது பார்ப்போம்னா. போயிட்டோம். மச்சான் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்தோடனே அப்படியே ஃபுல் எனர்ஜி வந்துருச்சு தெரியுமாடா? எனக்கு ஃபுல் எனர்ஜியும் போயிடுச்சு. அந்த மஞ்சள் சொக்கா என்ன சொல்ல போறாரோ? அவர் வெறுப்பேற்றுன மாதிரி மஞ்சள் சொக்கா போட்டு வந்திருக்கோண்டா. நீ நினைக்கிறியா இந்த மஞ்சள் சொக்காவை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார்னு? அப்படிதான் பாட்டி சொல்லிச்சு. சந்தோஷம் தானே படுவாரு. நம்ம மாப்பிள்ளைங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே மஞ்சள் சொக்கா போட்டிருக்காங்கன்னு.
திருத்தம் எப்ப பார்த்தாலும் உன்னை நான் சொல்றேன் சிங்குலராகவே பேசுடானே. அப்படி வர மாட்டேது. இப்போ பாரு, வீட்டில் கால் எடுத்து வைக்க போறோம். உள்ள போயிட்டு வெளில வர்ற வரைக்கும் நீ மட்டும்தான் இந்த வீட்டு மருமகன். உனக்கு மட்டும்தான் அந்த மஞ்சள் சொக்கா மாமனாரு. அந்த நினைப்போட வலது கால் எடுத்து வச்சு உள்ள போறேன். அப்படியே மச்சான் ஜீபா. அது உள்ள போய் பார்த்துக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் வாண்ண போயிட்டோல வரேன். அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. என்ன என் பொண்டாடி நான் வருவேன் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா? அது உனக்காக வெயிட் பண்ணல. இதுக்கப்புறம் மஞ்சள் சொக்கா வெளில விட மாட்டாரு. அதனால முன்னாடியே விளக்கேற்றி வச்சுட்டு போவேன்னு அந்த புள்ள வந்து சென்டிமெண்டா எப்பயும் போல விளக்கேற்றிட்டு இருக்கு. எப்படியோ ஆனா எனக்காக தானே விளக்கேற்றிட்டு இருக்கு. நான் எப்படி பார்த்தா அந்த துளசி செடி நான் தானே. இப்பயும் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பிள்ளைய கூப்பிடு. இப்படியே கூப்பிட்டுட்டு போயிடுவோம். ஐயோ தப்பு, மஞ்சள் சொக்கா கோச்சு பாரு. பெரிய நியாயஸ்தான். வா வந்துட்டோம்ல, வந்துட்டோன்னு போய் அட்டனன்ஸில் சைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் லைட்டை லவ் பண்ணிட்டு வரட்டேன். டேடி வேணாண்டா. அந்த மஞ்சள் சொக்காவோட கண்டிஷன்ல இதுவும் ஒண்ணுடா. அந்த பிள்ளைய பார்க்கக்கூடாது, அந்த பிள்ளைய பேசக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் அந்த புள்ள மனசை மாத்த நீ ட்ரை பண்ணக்கூடாது. அது கண்டிஷன்ல இருக்குடா. ரூல்ஸ் மீறாதடா. முதல் நாள் வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தூர்த்தி விட்டுருவாரா காம்பவுண்ட்ல இருந்து. கம்மனுடா பைத்தியக்காரா. மச்சான் மச்சான் அவர் தான் காணலடா. நான் போய் பார்த்துட்டு வரேன்டா. 2 நாளாச்சுடா முழுசா அவளை சரியா பார்த்து பேசி. டே 2 நாளாக பார்க்கலான்றதுலாம் கரெக்டு தான். பார்த்துக்கலாம் பேசிக்கலாம்டா. பட் வந்தோடனே போய் பேசுறதுலாம் கரெக்டாக இருக்காதுடா. அந்த புள்ள அவங்க அப்பாவும் மதிக்கும்டா. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கண்டிப்பாக பேசாதுடா. அதனால நீ போய் பேசுறது கூட வேஸ்ட்டு தான். வா போயிட்டு நம்ம டேரெக்டாக மஞ்சள் சொக்கா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு அட்டனன்ஸை போடுவோம். டே அவர் வந்தார்னா நான் சமாளிச்சுக்கிறேன். கையில் துளசி செடி வச்சிருக்கேன்ல, நானும் சொல்லுவேன். அவள் துளசி செடி வச்சிருக்கிற மாதிரி நானும் வச்சிருந்தேன். அந்த துளசி செடியை பார்த்தோன்னே இந்த துளசி செடியை கொண்டு போய் அது பக்கத்தில் வைக்கிறதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லிக்கலாம்டா. நான் ஒன்றும் உங்கள் பொண்ணு பார்க்கலன்னு சமாளிச்சுக்கலாம்டா. நீ போய் பிரவா இங்கே நில்லு, நான் போயிட்டு வரேன். ஆமாண்டா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. சீப்பா 2 மினிட்ஸ்ண்ணா. இப்போ சீக்கிரமாக வாண்ணா. அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். யாராவது வந்துட போகிறாங்க. சரிடா, லவ் யூண்ணா. சீப்பா கனை விழி பார்வை போதும், கனாவிடும் காலை நேரம், உனை தொடும் ஆசை நெஞ்சில் ஊஞ்சலாகுமே. கடலலை கூட பேசும் மணல் கொண்ட காலை போலே, நிலம் தொடும் முந்தன் நாணம் நீளும் போதும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் பேச மாட்டேன். பேச மாட்டீங்களா? ஆமா, மஞ்சள் சொக்கா சொல்லியிருக்காருல. டேய் அடே மஞ்சள் சொக்கா இல்லடா மாமனாரு. மஞ்சள் சொக்காவா? மாட்டிக்கிட்டான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இல்ல மாமனாரு, மாமனார் சொல்லியிருக்காருல. என் காதுல மாமனார்னு வேலையே. அப்படிதான் சொன்னேன். மாமனார் தான் சொன்னேன். உனக்கு ஏதோ வேற சிந்தனையில் இருந்ததுனால வேற மாதிரி விழுந்திருக்கும். மாமா சொன்னதை நான் மதிக்கிறேன். உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால நான் பேச மாட்டேன். நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க. அப்படி என்ன வெண்ணைக்கு போய் உட்காந்துருக்கான்? உங்களுக்கே ஓவரா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? எங்கள் அப்பா சொன்னது எனக்கும் ஞாபகம் இருக்குது. பட் உங்ககிட்ட ஒரு சில கேள்விலாம் கேட்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் பேசுகிறேன். நான் ஒன்றும் வேற எந்த உரிமையிலையும் பேசலன்னு. இருந்தாலும் நான் பேச மாட்டேன். ஆஃபீஸ் விஷயத்தை தவிர மற்றபடி அன்வான்டா எந்த விஷயம் பேசினாலும் நான் மாமா கிட்ட உங்களை சொல்லிடுவேன். பாவி பையில போதும்னா நிறுத்துங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்னு நேற்று கீர்த்தனா சொல்லி தான் தெரிஞ்சுது. கீர்த்தனாவா? அது யாரு? ஓ, கீர்த்தனா யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே? சரி சரி, கீர்த்தனா என் தங்கச்சி. அப்படியா? உனக்கு தங்கச்சிலாம் இருக்காங்களா? போதும், நடிப்பு போதும்னா. நான் ஏன் அந்த நீ நடிக்க போறேன்? நடிக்கிறதுனா என்ன? இப்போ முகரக்கட்டையை மட்டும் அவார்டு கொடுக்குறவங்க பார்த்தாங்க, கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுது. அப்படி இருக்கும்பொழுது நடிப்புனா என்னன்னு கேட்குறது பத்தியா? கீர்த்தனா எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா? திரும்பவும் கேட்குறேன், கீர்த்தனான்றது உன் தங்கச்சியா? உனக்கு தங்கச்சி இருக்காங்களா? ஆமாம், நீ பெங்களூர் போகும்போது கூட ஒரு வாட்டி உன் கூட வந்தாங்கன்னு காமிச்சியே, தூரத்துலேருந்து பார்த்தேன். அப்போ அவங்க தான் உன் தங்கச்சியா? ஏன் சார் இவ்வளோ கேவலமாக நடிக்கிறீங்க? திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், எனக்கு நடிக்க தெரியாதுன்னா.
ம் நடிக்க தெரியாதுல்ல, உங்களுக்கு நடிக்கவே தெரியாது. கோவிலுக்கு உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு என்னை வர வச்சது, என்கிட்ட பேசினது, அவகிட்ட கல்யாண ஃபோட்டோ காமிச்சது, அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு ஏறி வர்றதுக்கு அவள் உங்களுக்கு ஏணி கொடுத்தது, பைத்தியக்காரி மொத்தமா முடிச்சு விட்டா போலயே. மொட்டை மேலே ஏறி உட்காந்துருந்த உங்களுக்கு ஜலதோஷம்னு சொல்லிட்டு 2 நாள் கஷாயம் வேற கொடுத்துருக்காளே. ம், ம் நான் பெங்களூர் கிளம்புற அன்னைக்கு நானும் என் தங்கச்சியும் ஒன்றா தான் வந்தோம் பஸ் ஸ்டாப் வரைக்கும். அப்போ தான் நீங்கள் கேட்டீங்க அவங்க யார் அப்படின்னு. நான் கூட அது தேவையில்லாத கொஷின் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் நீங்கள் கேட்டதுனால அவன் என் தங்கச்சி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சில வார்த்தை விட்டீங்க. அப்போவே நான் கெஸ் பண்ணியிருந்துருக்கணும். எல்லாத்தையும் கெஸ் பண்ற பிள்ளைக்கு தான் வாழ்க்கையை கெஸ் பண்ண தெரியாம போயிடுச்சு. கூடவே சுத்திட்டு இருந்திருக்க அக்யூஸ்ட், அதை கண்டுபிடிக்காம விட்டுருச்சு இவ்வளவு நாள். தெரியாத மாதிரியே நடிச்சிங்களே சார். பெங்களூர் போயிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனையாச்சு. நான் கூட வீட்டை நினச்சி அவ்வளோ பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அசால்ட்டாக தான் இருந்தீங்க. அதுக்கெலாம் காரணம் கீர்த்தனாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சமாளிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க. அப்படி தானே? ஐயோ பாவம், என் ரோஹித் வர மாட்டிக்கிட்டு முடிக்கிறானே. அது வாயை முடுங்கண்ணே, வாயை முடுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் கேட்டேன், அன்னைக்கு குடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கெலாம் நீங்கள் நல்லவர் மாதிரியே பதில் சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? நான் நல்லவன் தாம்மா, அதுல உனக்கு என்ன டவுட்டு? சரியான ஃப்ராடு, 1 நம்பர் ஃப்ராடுண்ணே. இட்ஸ் மீ. எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு இருந்திருக்கீங்க. நான் தாலி போட்டிருந்திருக்கேன். அதை நான் காமிச்சேனா இல்லை நீங்களா பார்த்தீங்களா, இல்லை அந்த அக்கா சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரியல. ஆனால் நான் தாலி போட்டிருந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே. ஏன் அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல? எங்கள் அப்பாவை பற்றி யோசிக்காமல் நீங்கள் மாட்டுக்கு வந்து பேசும்பொழுது தாலி போட்டிருக்கேன் அப்படின்றீங்க. அந்த அதிர்ச்சி எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இதோ பாருங்க நந்தினி, உங்க அப்பாவுக்குலாம் எதுவும் ஆகாது. திரும்ப திரும்ப அதே டாபிக்கை பேசி என் ஃப்ரெண்டை நோக அடிக்காதீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்க நல்லவரே வாங்க. உங்களை நான் கொஞ்சம் நல்லவர்னு நினைச்சேன் தெரியுமா? ஐயோ, நம்ம என்ன விஷயத்துல சிக்கணும்னு தெரியலையா? நந்தினி, நாளா எதுவுமே பண்ணல. நடந்த விஷயத்த நான் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துருக்கேண்ணா. சார் ஒரு பொண்ணா அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நான் பல ஆங்கில யோசிப்பேன் தான் சார், பயப்பட வந்தா சார். சரி, அதெல்லாம் கரெக்டு தானே. பட் இப்போதான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. திரும்ப திரும்ப அதையே கேட்டு அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் எல்லாரும் சேர்ந்து கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்களே. நீங்கள் முதற்கொண்டு அந்த ஜோசியரை கூப்பிட்டு போய் எங்கள் அப்பா கிட்ட பேச வச்சுருந்துருக்கீங்கண்ணா. ஐயோ, பைத்தியக்காரி மொத்தத்தையும் வளரி விட்டுருக்கா. மொத்த பேரையும் கோத்து விட்டுருக்கா. அடி பாவி. என்ன சஞ்சய் சார், ஃப்ரெண்டுக்காக எது வேணாலும் பண்ணுவீங்க. அதான் தெரியுது நீங்கள் 2 பேரும் கிளம்பி வந்திருக்கிற தோரணையிலே. நந்தினி, அது அப்புறம் அவன் நல்லா இருக்கணும்ல. எனக்கு தெரியல நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அவர் தான் கோவமாக இருக்காருன்னு தெரியுது. ஒரு வாரம் டைம் கேட்டார்ல, கம்மன் நீங்கள் மாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு வாரம் இங்கே வந்து இருக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கு. யாருக்கும் தப்பா இல்லை. தேவையில்லாமல் பேசாதீங்கண்ணா. எப்படி உங்களால் இங்கே இருக்க முடியும்? நீ இங்கே தானே இருக்க. நான் இங்கே தான் இருக்கேன். நான் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறேன். நீங்கள் எப்படி கார்டனில் இருப்பீங்க? முடியும். சொல்கிறத கேளுங்க சார். அப்பா டைம் எடுத்துக்கிட்டோம் ப்ளீஸ். நீங்கள் கிளம்புங்க. நான் முடிவு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன். தேவையில்லாமல் பண்ணுறீங்க சார். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். நிஜம் புரியாத நிலையடைந்தேன், எதுவரை சொல்லடி, காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல். என்னதான் நீ தாலியை போட்டிருக்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் அதை நான் உங்ககிட்ட சொன்னா நீ வேற மாதிரி யோசிக்க போற, என்னை விட்டு வேலைக்கு போக போற அப்படின்றதுனால தான் நான் அதை மறைச்சேன். காலம் எல்லா ரகசியத்தையும் வெளியில கொண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறமும் என்னால என் பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்க முடியாது. இந்த ஒரு வாரம் நான் முழு விருப்பத்தோட தான் இங்கே இருக்கேன்னு வந்திருக்கேன். எனக்கு இதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. என் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற சிரிப்பு வெளியில் வரணும். அவள் மறைச்சு இன்னுமே தயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தாலியை வெளியில் எடுத்து போடணும். இது எல்லாத்தையும் மீறி உங்கள் அப்பா சம்மதத்தோட உன் கையை பிடிச்சி இந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகணும். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, உனக்கு என் கூட வாழணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா, நீயும் நம்பிக்கையோட இரு. உள்ள வாங்க, அப்பா உள்ளதான் இருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்கள் நம்பிக்கையோட தானே வந்திருக்கீங்க. ரோஹித் பிரகாஷ் எந்த விஷயம் எடுத்தாலும் சக்ஸஸாக தானே பண்ணி முடிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது நான் நம்பாமல் எங்கே போக போகிறேன்? அப்போ என்ன நம்புற? நான் ஆன்சர் பண்ணிட்டேன். சிடுன்னு பேசாமல் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் நார்மலாக பேசலாம்ல. முடியாது. எப்போ நீ நார்மலாவ? தெரியாது. இதுங்க ரெண்டும் தெரியவே தெரியாது. என்ன? இப்போ நீ என் பொண்டாட்டி. ஓ அப்படி. நான் உன் புருஷன். சரி. இது என் மாமனார் வீடு. பைத்தியம் முத்திருச்சு. நந்தினி ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரோஹித்தோட பொண்டாட்டியா முழுசா மாற போறா. நம்பிக்கை இருந்துச்சு வர்ற வரைக்கும். ஆனா இப்போ இல்லை. இவன் உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்கிறதுக்கு இப்போ மஞ்சள் சுக்கா மட்டும் வந்தாருன்னு வச்சுக்கோயேன், அப்படியே பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு.
கற்பனையில இருக்காதீங்கண்ணா, எங்க அப்பா சடனா வேற முடிவு எடுத்தாலும் எடுப்பாரு. அப்படி அவர் முடிவு எடுக்கலாம் நான் விட மாட்டேன்னா. பார்க்கலாம். நான் உள்ளலாம் வரல. உங்கள் அப்பாவை நீ வெளில வர சொல்லு. இங்கேயே நின்று பேசிக்கிட்டு நாங்கள் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்னை மட்டும் தனியாக இங்கே வச்சிருக்கல. ஸோ உன்னை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால நீயும் நானும் ஃபஸ்ட்டு துளசி செடியில் சேர்ந்துருப்போம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சேருவோன்னா. சே சே மச்சான் கவிதடா. என்ன பொண்டாட்டி, என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க போறியா இல்லை உங்கள் அப்பா வர சொல்றியா? நான் ஒன்றும் யாரையும் பார்க்கல. சரி சரி நம்பிட்டேண்ணா. போயிட்டு மாமா வர சொல்லுங்க. அத்தை இங்கே பாருங்களேன். ஐயோ அப்பவே சொன்னேன் இந்த ஐடியா ஃப்ளாப் ஆகிடும்னு. கேட்டீங்களாடா? மஞ்ச சொக்கா கடைசியில் இன்னைக்கு வெள்ளை சொக்கா போட்டிருக்காருடா. இப்ப எப்படிடா சமாளிக்கிறது? வாங்க மாப்பிள்ள, வாங்க உள்ள வாங்க. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? ஆமா தம்பி, உள்ள வாங்க. இல்லை பாட்டி இருக்கட்டும். நாங்கள் வந்துட்டோம்னு சொல்கிறதுக்காக தான் சாரை வெளியில் கூப்பிட்டோம். சாரா? என்ன தம்பி இன்னும் சாருக்கிறேன்னு கூப்பிட்டுக்கிட்டு மாமான்னு கூப்பிடுங்க. இல்லை பாட்டி வேணாம். அவர் இந்த 1 வீக் அப்புறம் முடிவு எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உரிமையோட மாமான்னு கூப்பிடுறேன். அது வரைக்கும் நான் சார்னி கூப்பிட்றேன் பாட்டி. நடிச்சிடுவான், நல்ல மாதிரியே நடிச்சிடுவான். சார் டே 1 ஸ்டார்ட். எவ்வளோ நாள் நீங்கள் இருக்கணும்னு சொன்னாலும் இருக்கிறதுக்கு நான் ரெடி. தம்பி திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் செட் ஆகுமா என்னன்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறது இப்போ தேவையில்லாத வேலை தான். இல்லை சார், நீங்கள் சொன்னதும் நியாயமான விஷயம் தானே. பையனை பற்றி தெரியாமல் இவ்வளோ நாள் வளர்த்து ஆளாக்குன பொண்ணை எப்படி கூட அனுப்புவீங்க? அதனால நான் இங்கே இருக்கிறதுல தப்பு இல்லை. நானும் முழு மனசோட தான் இங்கே தங்கறதுக்கு வந்திருக்கேன். தம்பி ஆனா நீங்க வெளியில எதுவும் தங்க வேணாம் தம்பி. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மாடி இருக்கு பாருங்க, அங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க தங்கிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரும் அங்க தங்கலான்னு சொல்லிட்டாரு. நான் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன். இல்லை பரவாயில்லைங்க, நாங்கள் இங்கேயே ஷெட்டு போட்டு தங்கிக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஐயோ பரவாயில்ல தம்பி, நீங்க ரூம்ல தங்கிக்கங்க. மேலே தானே இருக்கீங்க, நாங்க கீழே தானே இருக்கோம். அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. இல்லை பரவாயில்ல. எமர்ஜென்சி அப்படின்னா நைட்டில் ஏதாவது மழை இல்லை எங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்குன்னா நாங்கள் ரூமை யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ச்சே, பேரன் தங்கமால பேசுறான். இல்லத்த நாங்கள் இங்கே ஷெட்டு போட்டுக்கலாமா? உங்களுக்கு ஷெட்டு போட்டு தங்குறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஷெட்டு போட்டு தங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி என் ஒய்ஃப் சொன்னால பின்னாடி மாடியில் இருக்கிற ரூமை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு, அந்த ரூம் உங்களுக்கு ஓகேனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் போய் தங்கிக்கலாம். வீட்டுக்குள்ளே வரதுக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷனே தவிர மற்றபடி நீங்கள் அந்த ரூமில் தங்குறதுக்கோ இங்கே தங்குறதுக்கோ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்புறம் தம்பி சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டுக்குள்ள வந்து நீங்க உரிமையா உட்காந்து சாப்பிடலாம். உன் உரிமைலாம் கரெக்டு தான் பாட்டி. பட் உரிமையாக நான் வரும்பொழுது வரேன். இப்போதைக்கு வேணாம். நீங்கள் சாப்பாடு கூட வெளியிலே கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஐயோ தம்பி அப்படிலாம் கிடையாது. சாப்பாடெல்லாம் உள்ள வந்து சாப்பிடலாம், நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது வாயை திறக்கிறாரு அப்புறம் மஞ்ச சொக்கா. ஒரு பையனை சொன்னோம், அவன் பேச்சுக்கு வருவானா வரமாட்டானான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. சரி வந்துட்டான் அப்படின்ற பட்சத்தில் நல்ல பையன் தான் போலயே, இவ்வளோ பெரிய ஆளு நம்ம வீட்டு படியேறி வந்து திரும்ப நிற்கிறானேன்னு சொல்லிட்டு இதோட இந்த ஒரு வார கான்செப்டை முடிச்சுப்போம் வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்றாரா பாரு மஞ்ச சொக்கா. ஐயோ இன்னைக்கு வேற வெள்ளை சொக்கா போட்டிருக்காரு. சரிங்க பாட்டி, அப்போ நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தொடப்பம் ஒரு முறம் தரீங்களா? ஐயா தம்பி நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம். ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நாங்களே செஞ்சுக்கிறோம். நீங்கள் தொடப்பம் முறை மட்டும் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே எல்லாத்தையும் பண்ணுறேன்னு வேறு ஏதாவது பண்ணி வைக்காதீங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தான் பதில் சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் எங்களை பத்திரமா பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. எவ்வளோ தன்னடக்கம், எவ்வளோ தன்னடக்கம். அப்புறம் தம்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். இந்த மஞ்சள் சட்டை 2 பேருக்கு நல்லா இருக்கே, எப்படி இப்படி ஒரு சட்டை போட்டு வரணும்னு யோசிச்சிங்க? அது தலைவர் வேணாம் தலைவர். தம்பி என் பிள்ளைக்கு மஞ்சள் சட்டை பிடிக்கும் தானே 2 பேரும் போட்டு வந்திருக்கீங்க. அதான் இன்னைக்கு அவர் போடலையே. ஏன் தம்பி இப்போவே மாமனாருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சள் சட்டை போட்டு வந்தீங்களா? ஆனால் அவர் தான் இன்னைக்கு மஞ்சள் சட்டை போடலையே. சொன்னாலும் சொல்லலைனாலும் அவருக்கு பிடிக்குன்றதுனால தான் நாங்கள் மஞ்சள் சட்டை போட்டுட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆப்போசிட்டாக அவர் தான் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு. அப்போ உண்மைதானா? உண்மையாகவே தான் அவருக்கு பிடிக்கும் போல மஞ்சள் கலர்னு நினச்சி தான் மஞ்சள் சட்டை போட்டுட்டு வந்தோம். பட் இன்னைக்கு அவர் ஆப்போசிட்டாக போட்டிருப்பாருன்னு நாங்கள் யோசிச்சு பார்க்கல பாட்டி. அவங்களுக்கு தேவையான உதவி ஏதாவது வேணும்னா செய்யுங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏராண்டி மஞ்சள் சட்டை சூப்பர் தெரியுமா? ஆனால் அவருக்கு பிடிச்சதான்னு தெரியலையே பாட்டி. அதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கும். மனுஷன் சிரிப்பை அடக்க முடியாம தான் ஓடிக்கிட்டு இருக்காரு, நம்மளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. ஆமா எங்கே போகிறாரு?
எங்க போறாருன்னு நாங்களும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். மனுஷன் சொல்ல மாட்டாரே. ஆனா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பகல்ல இருக்க மாட்டாரு. இருக்க மாட்டாரா? ஆமாப்பா, பகல்ல மட்டும் ஒரு 4-5 மணி நேரம் இருக்க மாட்டான். அவரு வேலை எதுவும் பார்க்கல தானே? வேலை எதுவும் பார்க்கலதான்ப்பா. வேலை எதுவும் பார்க்கலன்றீங்க. அப்படி இருக்கும்பொழுது 4 மணி நேரம் 5 மணி நேரம் எங்க போறாரு? தெரியலப்பா, நாங்களும் கேட்டோம். அவர் அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லல. சரி நாங்களும் விட்டுட்டோம். இந்த டைமுக்கு தான் எப்பவும் வெளில போவாரா? இல்லப்பா, இந்த டைமுக்கு போக மாட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நந்தினி வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவர் போவாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு வருவாரு. மச்சான், இப்போ வந்துருவாருங்களா? இப்போ வந்துருவான் தம்பி. பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் போறான். அதனால வந்துருவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நாங்களே சுத்தம் பண்ணி தட்டுமா? வேணாம் பாட்டி, அவன் சொன்ன மாதிரி நீங்க ஒரு தொடப்பமும் மோரை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஷட்டில் எடுத்துட்டு வந்துட்டோம், போட்டுருவோம். சரிப்பா.